தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்று இந்த நாளிலே அன்னையாம் திரு அவை ஆனது புனித வின்சென்ட் பாலுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. புனித வின்சென்ட் பால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழைகளை அன்பு செய்தார், ஏழைகளுக்காக வாழ்ந்தார், ஏழைகளை தேடிச் சென்றார், ஏழைகளின் நண்பனாக, ஏழைகளின் தந்தையாக, ஏழைகளோடு ஏழைகளாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு புனிதராக இருக்கிறார். ஏழ்மையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஏழைகளை அன்பு செய்து ஏழைகளை தேடிச் சென்று ஏழைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஏழ்மை உடையவர்களாக வாழுகின்றோம். இந்த ஏழ்மை என்ற வார்த்தை இப்பொழுது மருகிக் கொண்டு போய்விட்டது. ஏழ்மை என்ற வார்த்தை இல்லாமலே போய்விட்டது. ஏழ்மை என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏழ்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஏழ்மை வாழ்வை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ நாங்கள் முன்வர வேண்டும். இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தைகள், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளவற்றையோ எங்களுக்கு சொல்லுகின்றார். எதன் மூலமாக? தன்னுடைய இறை வார்த்தையின் மூலமாக எவ்வளவற்றையோ எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அளவுக்கு அதிகமானவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆனால் நாங்கள் இறை வார்த்தையை கேட்டும் கேட்காதவர்களாக, சிந்தித்தும் சிந்திக்காதவர்களாக, தியானித்தும் தியானிக்காதவர்களாகத்தான் இன்றும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம். ஆண்டவராகிய கிறிஸ்து வார்த்தையின் மூலமாக எங்களை புடமிடுகின்றார், எங்களுடைய உள்ளத்தை புடமிடுகின்றார், எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகின்றார். இறை வார்த்தையிலே எங்களுடைய வாழ்க்கை வேரூன்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், விட்டு விடாதீர்கள். இறை வார்த்தையை கேட்போம், தியானிப்போம், சிந்திப்போம், அதன்படி வாழுவோம். அந்த வார்த்தைகளை மனதில் இருத்தி சிந்தித்துக் கொண்டே இருப்போம். சிந்தனையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இறைவனுக்கேற்ற வகையிலே மாற்றி அமைப்போம். புனித வின்சென்ட் பால் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் படி தன்னுடைய வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். எவ்வாறு இயேசு ஏழைகளை தேடிச் சென்றாரோ, பாவிகளை தேடிச் சென்றாரோ, அதே போன்று புனித வின்சென்ட் பால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழைகளை தேடிச் சென்று ஏழைகளிலே அவர் மகிழ்வு கண்டார். ஏழைகளுக்கு உதவுவதிலே அவருடைய வாழ்க்கை மலர்ச்சி அடைந்தது, மகிழ்ந்து கொண்டார். ஆகவேதான் நாங்களும் ஏழ்மை உள்ளம் கொண்டவர்களாக ஏழைகளை தேடிச் சென்று ஒவ்வொரு ஏழைகளையும் நாங்கள் ஒன்று சேர்த்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோம். உங்கள் அனைவருக்கும் தூய வின்சென்ட் பால் புனிதருடைய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற எல்லாம் இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.